இந்த பூண்டு சாதம் செய்வதற்கு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் நம்ம வடித்த சாதத்தை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். இதனோட சுவையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவையான பூண்டு சாதம் ரொம்ப சுலபமான முறையில் டக்குன்னு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு சாதம் செய்வதற்காக 10 பல் பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், அதைத்தான் நம்ம இந்த இடிகளில் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதனோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும்.